சென்னையில் நேற்று சரியான மழை பார்த்துக்கோங்க. காற்றும் நல்லா அடித்ததுனால மரம் முறிஞ்சு ஒயர் மேலே விழுந்ததில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சி. அதனால் நாங்கள் நேராக கிளம்பி பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டோம். பாப்பாவுமே நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. ஈபிக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் சுத்தமாக இருக்கவே முடியல. ஒரே புழுக்கம் ஆயிடுச்சு. மழை நல்லா அடித்து ஊற்றி தான் பேஞ்சுது. நல்லா அடைமழை மாதிரி தான் பேஞ்சுது. ஆனாலும் புழுக்கம் தாங்க முடியல. அதனால நாங்கள் பார்க்கு கிளம்பி போயிட்டோம். பார்க்கு போயிட்டு அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தொப்பை கொஞ்சம் இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், இங்கே உள்ள இந்த எக்ஸசைஸ்லலாம் ஒர்க் அவுட் பண்ணால் தொப்பை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன். குறையுண்டி அப்படின்னு சொன்னார். அதனால் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்துட்ருந்தேன். இந்த பார்க்குக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸு 5 ருபீஸ் வாங்குவாங்க. ஜென்ஸுக்கு 10 ருபீஸ் வாங்குவாங்க. லேடீஸ் குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா 5 ருபீஸ் மட்டும்தான். ஸோ செகண்ட் ஒன்று இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது தொப்பை குறைகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸசைஸாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணுறப்போ உங்கள் ஹிப்புமே நல்லா ரொட்டேட் ஆகும். அதனால் அது சூப்பர் எக்ஸசைஸாக இருந்துச்சு. இது ஹேண்டுக்கு ஆர்ம்ஸ்லாம் கொஞ்சம் லேடீஸ்க்கு ஆர்ம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சில பேருக்கு. அவங்க இது ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆர்ம்ஸ் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். எனக்கு அங்கே உள்ளதில் பாதி இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. என் ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமையாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பார்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் ஒரு பக்கம் விளையாடலாம். இந்த மாதிரி நம்ம பெரியவங்களும் இங்கே எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா தாராளமாக இடம் கொடுத்து நிறையா திங்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக பாப்பா நல்லா விளாண்டாங்களோ இல்லையோ, நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஏங்க இப்போ பாருங்கள் தொப்பை குறைஞ்சிருச்சான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இதான் நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு தொப்பை குறைஞ்சிருக்கா அப்படின்னு நின்று செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். என் ஹஸ்பண்டும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பாப்பா பின்னாடி ஓடியே ஃபுல் எனர்ஜியும் போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்கள நான் வாரம் முழுக்க வீட்டிலையே வச்சுருக்கோம். அந்த ஒரு நாள் லீவு ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் வீக் ஆஃப் வர்றப்ப தான் நம்ம வெளியில் அழைச்சிட்டு போகிறோம். அப்போயுமே அந்த மாதிரி மாலு ஷாப்பிங்கு அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி பார்க்குக்கு அழைச்சிட்டு வந்தால் அவங்களுமே மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக விளாடுவாங்க. அவங்களுக்கு அந்த பெரிய இடமா இருக்கிறது மணல் அதெல்லாம் பார்த்து அங்கே நிறைய மக்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓவர் குஷி ஆகிடுறாங்க. ஸோ ஃபுல்லாக அவள் பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். அந்த ஓடி அவளை பிடிக்கிறது தான் எங்கள் வேலையாக இருந்துச்சு. அந்த கேப்பில் இந்த மாதிரி நான் சின்னதாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல இருக்கிற பார்க்கு அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும், நேற்று நல்லா அடைமழை பெஞ்சுது. ரொம்ப ஓவர் வெயிலாக இருந்த ஒரு டைமில் இந்த மழை பெஞ்சுது. ரொம்பவே கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சில்லாக ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன வீட்டில் தான் இருக்க முடியல. இந்த மாதிரி வெளில கிளம்பி வந்தால் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களாம் நேற்று மழை பெஞ்சப்போ எங்கே போனீங்க? உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இருக்கிறது கொஞ்சம் ரூரல் ஏரியா. கொஞ்சம் மரம் மட்டைங்க காடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். காற்று ரொம்ப பயங்கரமாக அடித்ததில் மரம் முறிஞ்சி கரெக்டாக அந்த போஸ்ட் மரம் இருக்கும் இல்லையா, அது மேலே விழுந்துடுச்சு. ஆனால் உடனே ஈபிக்காரவங்க உடனே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெளில பார்க்குக்கு போனோம்ல, அங்கே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ ரிட்டன் வர வழியில் தான் ஈபி ஆஃபீஸு. ஸோ ஆஃபீஸ்லேயும் ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிடலாம் கரண்ட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்கள் ஈபி ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே சொன்னாங்க, இல்லை உங்கள் ஏரியாவுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியாவுக்கு வேலை பார்க்குற ஏபி மேனோட நம்பர்லாம் கூட கொடுத்தாங்க.
அவங்களுக்கு கால் பண்ணப்போ உங்களை ஏண்ணே நீங்கள் என் ஹஸ்பண்ட் தான் பேசினாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏங்க ஆஃபீஸ்க்குலாம் அவசரப்பட்டு போனீங்க, நாங்கள் இங்கே தான் உங்கள் ஏரியாவில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், மரம் முறிஞ்சு விழுந்துருச்சு, வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பான்சிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த விஷயத்த எதுக்கு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே இபி ஆஃபீஸுக்கு தான், இதே இபி மேனுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணி கரண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக வரலை, மழை பெஞ்சு இதே மாதிரி தான் மரம்லாம் முறிஞ்சி ஒயர் மேலே விழுந்து கிடந்தது, சரி பண்ணவே இல்லை, 1 நாள் 2 நாள் ஆகியும் சரி பண்ணவே இல்லை, கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃபு. எப்படியோ ஒரு வழியாக கால் பண்ணி அட்டன் பண்ணப்போ சுத்தமாக ரெஸ்பாண்டே பண்ணலை, ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்க. கரண்ட்டு தானே, அதெல்லாம் வராது, அப்புறம் தான் அதெல்லாம் சொல்ல முடியாது, எப்போ வரும்லாம், வரப்போ வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசினாங்க, ஒழுங்காகவே பதில் சொல்லலை. ஸோ நம்ம டிவிகேக்கு ஓட் போட்டது வீண் போகலை, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சது வீண் போகலை அப்படின்னு ஒரு செகண்டு தோணுச்சு. ஏன்னா பயப்படுறாங்க, அங்கே நம்ம இபி ஆஃபீஸுக்கு போய் நின்னாலே, கரண்ட்டு வரலன்னு சொல்லி நின்னாலே அங்கே உள்ளவங்களாம் அவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோ கைண்டாக கிட்டக்க பொறுமையாக பேசுகிறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, எவ்வளோ நேரமாக இல்லை அப்படிங்களா, வந்துடும், சரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு ரொம்ப நம்ம டிவிகேக்கு ஓட் பண்ணது வீண் போகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம இதை தான் முக்கியமாக எதிர்பார்த்தோம், ஒரு ரெஸ்பெக்டு மரியாதை, அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா டிஎம்கே கட்சியில் சுத்தமாக ரெஸ்பான்ஸே இருக்காது, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, ஹார்ஷாக பேசுவாங்க, ரொம்ப கீழ்த்தனமாக மட்டமாக பேசுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப நல்லா பேசுகிறாங்க.